அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கண பகுதியில விடுபட்ட இந்த அணி இலக்கணம், யாப்பிலக்கணம் இது குறித்து இப்போது நம்ம ஒரு முக்கிய 50 கேள்விக்கான விடைகளை நம்ம எழுத போறோம். சரி, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளி குறித்த ஏதாவது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள், கருத்துக்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஓகேவா? இப்ப நம்ம இந்த வினாவிடை பகுதிக்கு செல்லலாம். சரி, இதுல முதல் கேள்வியாக யாப்பின் உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாப்பின் இந்த யாப்புங்கிறது யாப்பிலக்கணம், அதுல வரக்கூடியது யாப். அந்த யாப்பின் உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு விடை 6. அதாவது யாப்பின் உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என மொத்தம் 6 வகைப்படும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். சரி, அடுத்து இரண்டாவது கேள்வி. குறில் அல்லது நெடில் எழுத்துகள் தனித்தோ இணைந்தோ வருவது எது? குறில் அல்லது நெடில் எழுத்துக்கள் தனித்தோ இணைந்தோ வருவது எது என்பதற்கு விடை அசைதான். அதாவது எழுத்துகள் தனித்தோ அல்லது இணைந்தோ மாத்திரை அளவில் இசைக்கப்படுவதே அசை எனப்படும். அடுத்து மூன்றாவது கேள்வி. நேர் நேர் என்பது எந்த வாய்ப்பாட்டை குறிக்கும்? இது அலகிடுதல் அதன் அடிப்படையில வரும். அதுல நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை அப்படின்னு வரும். அதுல நேர் நேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நேர் நேர் என்பது தேமா தான். நேர் நேர் தேமா. நிறை நேர் புளிமா. நிறை நிறை கருவிலம். நேர் நிறை கூவிலம். நிறை நேர் கூவிலம். நிறை நேர் கூவிலம். ஓகே, சரி. இங்க இங்க கேட்டிருக்கப்பட்டது என்ன கொடுக்குறாங்கன்னா, நேர் நேர் என்பது எந்த வாய்ப்பாட்டை குறிக்குன்னா தேமா. சரி, அடுத்து நான்காவது கேள்வி. மூவசை சீர்களில் நேர் என்று முடியும் சீர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மூவசை சீர்கள், அதாவது ஓரசை சீரு, ஈரசை சீரு, மூவசை சீர், இதன்படிதான் வரும் இலக்கண பகுதியில. இதுல மூவசை சீர்கள்ல நேர் 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 நேர்னு முடியக்கூடிய அந்த சீர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அது காய்ச்சீர். தேமாங்கனி போலன்றி தேமாங்காய் என்பது போல நேர் என முடியும் சீர்கள் காய்ச்சீர் அல்லது வெண்சீர் எனப்படும். இந்த காய்ச்சீருக்கு தான் இன்னொரு பேர் வெண்சீர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நேர் நேர்னு முடியாம நிறை நிறைன்னு முடிந்தால் அது கனிச்சீர். நேர்னு அதாவது மூவசை சீர்ல, அதாவது நேர் 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 அப்படின்னா அது தேமாங்காய். நேர் நேர் அப்படிங்கிறது தேமா. நேர் 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 அப்படின்னு சொன்னா தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அப்படின்னு வரும். அப்ப அது நேர்னு முடியக்கூடிய அந்த மூவசை சீர் காய்ச்சீர் என்று அழைக்கப்படும். அதற்கு இன்னொரு பேரு வெண்சீர். ஓகேவா? சரி, இப்ப நம்ம அடுத்து 5வது வினாவிற்கு செல்லலாம். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது எது? பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது எது அப்படின்னு கேக்குறான். முதல் எழுத்து ஒன்றி வருவது என்று சொன்னாலே அது மோனைதான். பாடலின் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும். அப்ப ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது
எதுகை எனப்படும். அதே போல பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ இறுதி எழுத்து இல்ல இறுதி ஓசை ஒன்றி வருவது இயைபு எனப்படும் இயைபு. இறுதி எழுத்து வந்து இயைபு, இரண்டாம் எழுத்து வந்து எதுகை, முதல் எழுத்து வந்து மோனை. இதை ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து 6வது கேள்வி. வெண்பாவிற்கு உரிய ஓசை எது? வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை. செப்பல் அப்படின்னா செப்புதல் அப்படின்னா சொல்லுதல், உரையாடுதல் அப்படின்னு அர்த்தம். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை கொண்ட வெண்பாவிற்கு செப்பலோசை என்று பெயர். வெண்பாவினுடைய ஓசை வந்து செப்பலோசை. சரி, அடுத்து 7வது கேள்வி. 4 சீர்களை கொண்ட அடி எவ்வாறு அழைக்கப்படும்? 4 சீர்களை கொண்ட அடி நேரடி அல்லது அளவடி என அழைக்கப்படும். 4 சீர்களை கொண்ட அடி நேரடி அல்லது அளவடி எனப்படும். அடுத்த கேள்வி 8வது கேள்வி. ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவது எது? ஈற்றுச்சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு இந்த வாய்ப்பாட்டுல முடிவது எது அப்படின்னு கேக்குறாங்க. அது வெண்பாதான். திருக்குறள் போன்ற வெண்பாக்கள் இறுதியில் ஓரசைச்சீர் அல்லது காசு நாள் மலர் காசு பிறப்பு வாய்ப்பாட்டில் முடியும். சரி, அடுத்து 9வது வினா. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது எது? எந்த அணி வகை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து உவமை அணிதான். ஒரு பொருளை விளக்குவதற்காக மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. மலர் போன்ற பாதம் என்பதில் போல என்னும் உறுப்பு வெளிப்படையாக வந்து உவமைப்படுத்துவது உவமை அணி. அந்த போல போல் போன்ற இந்த மாதிரியான உவம உருபு வந்து வெளிப்படையா இருந்துச்சுன்னா அது உவமை அணி. அது வெளிப்படையா இல்லாம மறைஞ்சு இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்து 10. உவமானமும் உவமேயமும் வேறல்ல ஒன்றுதான் என்று கூறுவது. உவமானமும் உவமேயமும் வேறல்ல ஒன்றுதான் என்று கூறுவது உருவக அணி. உருவக அணி அதாவது உவமிக்கப்படும் பொருளையும் உவமையையும் ஒன்றாக்கி கூறுவது உருவகம். தமிழ் தேன் இது இப்படி சொன்ன தமிழ் தேன் அப்படின்னு சொன்னோம்னா இது உருவகம். இதே சொல்ல இப்படி சொல்றோம், தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொன்னா அது வந்து உவமை அணி. போன்றங்கிறது வெளியில வந்திருக்குல்ல, வெளிப்படையா வந்திருக்குல்ல, அதனால அது வந்து உவமை அணி. இங்க வந்து உவமானமும் உவமையையும் வேறு வேறா பிரிக்காம ரெண்டையும் ஒரே சொல்லா செறிவா வச்சுக்கிட்டு சொன்னோம்னா ஒன்றுதான் என்று கூறுவது தமிழ் தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உருவக அணி. அடுத்து 11வது கேள்வி. இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது. ரெண்டு பொருள்களுக்கு இடையே இருக்கிற ஒற்றுமையை கூறி அப்புறம் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது எந்த விதமான அணி? வேறுபடுத்தி அப்படின்னு சொல்றப்ப அது வேற்றுமை அணி. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்னும் குறளில் சுடுதல் என்னும் ஒற்றுமையை கூறி பின் வடுவின் மூலம் வேறுபடுத்துவது வேற்றுமை அணியாகும். அடுத்து 12வது கேள்வி. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை பெற வைப்பது. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை பெற வைப்பது எந்த வகையான அணி
அப்படின்னு கேக்குறாங்க. எந்த வகையான அணி அப்படின்னா, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. அதாவது பீலிபை சாகாடும் என்னும் குறளில் வண்டியின் அச்சி முறியும் என்று கூறி பகைவன் மெலியவன் என்றாலும் அதிகம் சேர்ந்தால் வெல்ல முடியாது என்னும் கருத்தை மறைமுகமாக உணர்த்துவதால் இது பிரிது மொழிதல் அணி என்று அழைக்கப்படும். அதாவது உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை பெற வைப்பது. அடுத்த கேள்வி. இயல்பாக 13வது கேள்வி. இயல்பாக நடக்கும் நிகழ்வின் மேல் கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது. ஒரு நிகழ்வு சாதாரணமா நடக்கும். அதுல கவிஞன் என்ன பண்றான், தன் குறிப்பை ஏற்றி கூறுவது. இங்க கேள்வியிலேருந்து பதிலுக்கு வந்துடலாம். தன் குறிப்பை ஏற்றி கூறுதல் அப்படின்னு சொல்லும் போதே அது தற்குறிப்பேற்ற அணி. கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. அதாவது போருழந்து எடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட கோட்டை மதில் கொடி காற்றில் அசைவதை கோவலன் வராதீர்கள் என தடுப்பதாக கூறுவதாக அமைந்துள்ளதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு. அதாவது அந்த கோட்டையில கொடி இருக்குது, அது அசையுது. இது இயல்பா நடக்கக்கூடியதுதான். நம்மளும் தேசிய கொடி ஏத்துறோம். கொடி ஏற்றும் போது அந்த கொடி காற்றில் பறக்கும், அசையும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாரு இளங்கோவடிகள், கோவலன் கண்ணகி அங்க மதுரையில கோவலனுக்கு ஒரு பெரிய கொடுமை நிகழவிருப்பதை அவர் முன்கூட்டியே உணர்ந்து என்ன பண்றாருன்னா, அந்த கொடி அசைறது, கோவலனையும் கண்ணகியும் பார்த்து இங்க வராதிங்க, மதுரைக்கு வராதிங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதுன்னு அதுல என்ன பண்றாரு, அந்த இளங்கோவடிகள் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வதனால் இந்த செய்யுள்ள இந்த பகுதி தற்குறிப்பேற்ற அணியாக நோக்கப்படுகிறது. அடுத்து 14வது வினா. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு அமைவது எது? இரு பொருள், ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி. அததான் ஸ்லேடைன்னு சொல்லுவோம். நம்ம இதுல சாதாரண நடைமுறை வாழ்க்கையில வட்டார வழக்குல இந்த ஜாட பேசுறது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்றது ஒண்ணு அவங்களதான் இருக்கும், ஆனா நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரிதான் அது. அதாவது ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி. ஒரே சொல் அல்லது செய்யுள் இருவேறு பொருள்களுக்கு பொருந்துமாறு அமைவது ஸ்லேடை எனப்படும். அடுத்த கேள்வி 15வது கேள்வி. பாடலில் சொற்களை வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்வது. அதாவது சொற்களை வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்வத எந்த விதமான அணின்னு சொல்றோம் அப்படின்னா, இது என்ன வரிசையா அப்படியே கண்டினியூவா நம்ம சொல்லுவோம்ல நிகழ்ச்சி நிரல், 1/1 அந்த மாதிரி இது ஒரு நிரல் அடிப்படையில வரிசைப்படுத்தி அதன் அடிப்படையில பொருள் கொள்றது நிரல் நிறை அணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் ரொம்ப ஃபேமஸான ஒரு திருக்குறள். திருமண வாழ்க்கையில திருமணத்தினுடைய திருமண பத்திரிகையில இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான குறள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு. அதாவது என்னன்னா, இந்த குறள்ல என்னும் குறளில் அன்புக்கு இன்பத்தையும் அறத்துக்கு வாழ்வையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வதாக அமைக்கப்பட்டுள்ளது. அதனால இந்த திருக்குறள் நிரல் நிறை அணி என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 16வது கேள்வி. குறில் எழுத்துகள் தனித்து வருவது எவ்வாறு குறிக்கப்படும்? குறில் எழுத்துகள் தனித்து வருவது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னா, அது நேரசைதான். குறில் தனித்தோ குறில் ஒற்றடுத்தோ வருவது நேரசை எனப்படும்.
குறில் எழுத்து வந்து தனியா வந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஒற்றெழுத்தோட சேர்ந்து வந்தாலும் அது வந்து நேரசை எனப்படும். அடுத்து 17வது கேள்வி. செய்யுளில் இரு குறில் எழுத்துகள் இணைந்து வருவது. செய்யுள்ல வந்து இரு குறில் எழுத்து, அதாவது 2 குறில் எழுத்துகள் இணைந்து வருவது. ஒரு குறில் எழுத்து, குறில் எழுத்துங்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு எழுத்து. வ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு, அது தனியா வந்துச்சுன்னா அது நேரசை. இல்ல அது அப்படி இல்லாம வந்து இப்படி இருக்கு, தா பக்கத்துல இன்னு, தன் அப்படின்னு இருக்கு. தாங்கிற குறில் எழுத்து இன்னுங்கிற அந்த ஒற்றெழுத்தோட சேர்ந்து வருது, தன் அப்படின்னு வருது, அதுவும் வந்து என்னது, நேரசை தான். ஆனா இங்க 2 குறில் எழுத்துக்கள் ம ல, இப்ப வந்து 2 குறில் எழுத்துக்களா இப்படி வச்சுக்குவோம். ஒரு அதாவது என்னன்னா கி லி, கிளி, 2 குறில் எழுத்துக்கள் வந்துட்டா கி லி, கிளி, ரெண்டுமே குறில் எழுத்து தான். இந்த மாதிரி 2 குறில் எழுத்துக்கள் 2 குறில் வந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ம ல இர், மலர், இதுல வந்து 2 குறில் எழுத்துக்கள் வந்திருக்கு, கூடுதலாக ஒரு ஒற்றெழுத்தும் சேர்ந்து வந்திருக்கு. இப்படி வந்துச்சுன்னா இரு குறில் எழுத்துக்கள் இணைந்து ஒற்றெழுத்துக்களோட இணைந்து வந்துச்சுன்னா அது வந்து நிறையசை. இரு குறில் இணைந்தோ, குறில் நெடில் இணைந்தோ, குறில் நெடில் இணைந்தோம்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா குறில் நெடில், குறில் வந்து ப, நெடில் வந்து லா, பலா. கீழி இரு குறில், குறில் நெடில் ப லா, பலா. இது வந்து இப்படி 2 குறில் இணைந்தோ இல்ல குறில் நெடில் இணைந்தோ வருவது நிறையசை. இந்த எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க, அணி. அடுத்து 18வது கேள்வி. மா முன் நேர் வருவது எந்த தலை அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது மா முன் நேர் வருவது எந்த தலை? மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தலை. நேரொன்றாசிரிய தலை. அதாவது மாச்சீரின் முன் நேரசை வந்து ஒன்றி வருவது நேரொன்றாசிரிய தலை ஆகும். இங்க வந்து மாச்சீரின் முன் நேரசை, நேரசை வந்துச்சுன்னா அது நேரொன்றாசிரிய தலை. அதுலயே இருக்கு நேர் ஒன்றிய ஆசிரிய தலை, அதாவது சேர்த்தல் இருக்கிறாங்க. இந்த இடத்துல மாச்சீரின் முன் நிறையசை வந்து ஒன்றி வருவது வந்து நிறையொன்றாசிரிய தலை. அந்த வார்த்தைகளை கொஞ்சம், அந்த வார்த்தைகளை வந்து இணைச்சு எழுதியிருக்கிறாங்க, சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. அதை பிரித்து வாசிச்சோம்னா நமக்கே அந்த கேள்வியிலிருந்து பதில் வந்துடும். அப்ப மா முன் நேர் வருவது எந்த தலை? நேரொன்றாசிரிய தலை. அடுத்து 19வது கேள்வி. வெண்பாவிற்குரிய தலைகள் எவை? வெண்பாவிற்குரிய தலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பதில்ல 2 தலைகள் கொடுத்திருக்கிறாங்க. இயற்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை அப்படின்னு கொடுத்திருக்கான். அதுதான் அதற்குரிய விடை. வெண்பாவிற்குரிய தலைகள் இயற்சீர் வெண்தலையும் வெண்சீர் வெண்தலையும். வெண்பாவிற்குரிய தலைகள் இயற்சீர் வெண்தலை மற்றும் வெண்சீர் வெண்தலை ஆகும். அடுத்து 20வது கேள்வி. ஆசிரியப்பாவின் இறுதி எழுத்து பெரும்பாலும் எதில் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியப்பாவினுடைய இறுதி எழுத்து வந்து ஏங்கிற எழுத்துலதான் முடியும். ஆசிரியப்பா பெரும்பாலும் ஏ என்னும் எழுத்தில் முடிவது மரபு. ஏ, வந்தாயே, போனாயே, சென்றாயே அப்படின்னு அந்த பாடல்ல வந்து அந்த நீங்க அதுல வந்து பார்க்கும்போது அந்த கடைசி சொல்ல வந்து பார்க்கும்போது ஏ ஏ ஏன்னு முடியும். அப்படி அத ஆசிரிய எழுத்தினுடைய, ஆசிரியப்பாவினுடைய இறுதி எழுத்து பெரும்பாலும் ஏங்கிற அந்த எழுத்துலதான் முடியும். அடுத்து 21வது கேள்வி. செய்யுளில் ஓசை இன்பத்திற்காகவும் பொருள் இன்பத்திற்காகவும் அமைக்கப்படுவது.
எது அப்படின்னு கேட்டா, செய்யுள்ல வந்து ஓசை இன்பத்திற்காகவும் பொருள் இன்பத்திற்காகவும் அமைக்கப்படுவது அணி. அணி என்பதற்கு அழகு என்று பொருள். செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது அணியே ஆகும். இதனாலதான் அந்த செய்யுள்ல வந்து ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் இருக்குது. அது நம்மளை வந்து கவருது. ஒரு உரைநடை நம்மளை வந்து கவராது. அதே ஒரு செய்யுள், ஒரு கவிதை, அது பாடல் வடிவத்துல இருந்துச்சுன்னா அது நம்மளை அப்படியே பச்சக்குன்னு ஈர்த்து கொள்ளும். அதுக்கு காரணம் அந்த அணிதான். அடுத்தது 22. எந்த அணியில் உவமை உருபு வெளிப்படையாக வரும்? அவங்களே கொடுத்திருக்கிறாங்க. எந்த அணில உவமை உருபு வெளிப்படையாக வரும்? உவமை உருபு வெளிப்படையாக வரக்கூடிய அணிக்கு பேரு உவமை அணி. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த உவமை அணியை வந்து விரிவுவமை அணி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மலர் போன்ற பாதம் என்பதில் போன்ற என்னும் உவமை உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி. அதே எப்படி இருக்கு, பாத மலர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது உருவக அணி. பாத மலர், மலர் போன்ற பாதம் உவமை அணி. பாத மலர், இந்த பாதத்தை வந்து மலர் போல உருவகம் பண்றோம்ல, அது வந்து உருவக அணி. சரி, அடுத்து 23வது கேள்வி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவமை உருபு மறைந்து வருவது. முன்னாடியே சொன்னோம், உவமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது உவமை அணி. அதே மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. தொட்டனை தூறும் மணற்கேணி, இந்த குறள் வந்து எடுத்துக்காட்டு உவமை அணிக்கு எடுத்துக்காட்டான குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்னும் குறளில் உவமை உருபு மறைந்து வந்துள்ளதால் இது எடுத்துக்காட்டு உவமை அணி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி 24வது வினா. உலகில் இல்லாத ஒரு பொருளை உவமையாக கூறுவது. இந்த கேள்வியை நல்லா படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து பதில் எழுதிடலாங்க. நீங்க கொஞ்சம் நம்ம அந்த மைண்டை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணோம்னா வந்துடும். நீங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. தமிழ் பொறுத்தளவுக்கு எளிய ஒரு மொழி தான். அந்த தமிழ்ல வந்து புதிய புதிய சொற்கள் இருக்கும். அது புதிய சொற்கள் கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய சொற்கள் தான். அது நமக்கு புதியதாக தோன்றும். அதனால ஒரு அச்சம், ஒரு பயம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது குறிப்பா இலக்கண பகுதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு அந்த அச்சமும் பயம் வீணானது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்ல மட்டும்தான் கேள்வியிலிருந்தே பதிலை வருவிக்க முடியும், கொண்டு வர முடியும். அங்க பாருங்க, உலகில் இல்லாத ஒரு பொருளை இந்த வாசி புரியுதா, உவமையாக கூறுவது. அதாவது அப்படி ஒரு பொருள் உலகத்திலே இல்லை, ஆனா அதை வந்து உவமையா சொல்றாங்க அப்படின்னா கவிஞர்கள் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா தற்குறிப்பேற்றணி ஏற்கனவே பார்த்தோம், கவிஞன் தன் கருத்தை ஏற்றி கூறுவது. உவமை அணின்னு பார்த்தோம், அது தனி. உவம உருபு வெளிப்படையா இருக்கும், உருவகம் நம்ம பார்த்தோம். இங்க இல் பொருள், அந்த இப்பு வந்து இங்க வந்திருக்கு, அது தவறு. அந்த இப்பு வேண்டியதுல இல் பொருள் தான். இல் அப்படின்னாலே இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்ப கேள்வியிலிருந்து பதிலை நோக்கி நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில கேள்வியில உலகில் இல்லாத இல் பொருள், இல்லாத ஒரு பொருள், அத வந்து உவமையா சொன்னோம்னா அந்த அணிக்கு என்ன பேருன்னு கேக்குறான். அப்ப அந்த அணிக்கு என்ன பேருனா இல் பொருள் ஓமை அணி. இல் பொருள் ஓமை அணி. பொன்மழை பெய்தது போல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மழை வந்து பொன்மழை எங்கேயாவது பெய்யுமா? அப்படி ஒரு உலகத்துல நடக்காத ஒன்று. அதனாலதான் இல்லாத ஒரு பொருளை ஓமையாக கூறுவது வந்து இல் பொருள் ஓமை அணி. பொன்மழை பெய்தது போல, உலகில் பொன்மழை பெய்யாது. இல்லாத ஒன்றை ஓமையாக்குவதால் இது இல் பொருள் ஓமை அணி என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 25வது கேள்வி. கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அப்ப உருவக அணி, மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஏகதேச உருவக அணி.
இரண்டையுமே உருவகப்படுத்திட்டாங்கன்னா அது முழு உருவக அணி. இதுல ஒண்ண மட்டும் ஏக அப்படின்னு சொன்னாலே ஒன்றுன்னு அர்த்தம். அப்ப ஏக தேச ஒன்றை மட்டும் உருவகப்படுத்துறது ஏக தேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை ஏற்றி அறியாமையை நீக்கினான் என்பதில் அறிவை விளக்காக உருவகப்படுத்தி அறியாமையை இருளாக உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேசம். ஏகதேசம் என்பது ஒரு பகுதியை மட்டும் ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்துறது, இன்னொரு பகுதியை உருவகப்படுத்தாமலே விட்டுறது. அப்படி இரண்டு பகுதியையும் உருவகப்படுத்தி விட்டால் அது முழு உருவக அணி. ஒன்று மட்டும் செய்தோம்னா, ஒரு பகுதியை மட்டும் செஞ்சோம்னா ஏகதேசம். இவ்வளவுதாங்க. அடுத்து 26வது கேள்வி. முன் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுங்க. இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கிட்டே கேள்வியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சு அதை ஒட்டி பதில்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விடை தன்னால வந்துடும். முன் வந்த சொல்லே, அந்த சொல்லு மட்டும் மீண்டும் மீண்டும் வருது. ஆனா அந்த சொல்லுக்கு முதல்ல என்ன பொருளோ அதே பொருள் தான் திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த அணிக்கு என்ன பெயர்? அப்ப அந்த அணிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது சொல்லு பின் வந்துகிட்டே இருக்கு. அதனால சொல் பின்வரு நிலை அணி. சொல் பின்வரு நிலை அணி. அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து துப்பாருக்கு துப்பாய அந்த திருக்குறள். இதில் துப்பு என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவதால் இது சொல் பின்வரு நிலை அணி. அது சொல்லு வந்து பின்ன அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா பொருள் நம்ம எந்த மாற்றமும் இல்லை, ஒரே பொருள் தான் கொடுக்குது. அப்படி இருந்தா அது சொல் பின்வரு நிலை அணி. சரி, அடுத்து 27வது கேள்வி. வெவ்வேறு சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது. ஒரே சொல்லு மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தால் சொல் பின்வரு நிலையணி. அதாவது இங்க வந்து என்னன்னா வெவ்வேறு சொற்கள் வருது, ஆனா பொருள் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்ப பொருள் வந்து இங்க எப்படி வருது? சேமா இருக்கு, சொற்கள் மட்டும்தான் மாறி இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அது பொருள் மட்டும் ஒன்னா இருக்கு, அதாவது ஒரே மாதிரியா இருக்கு. அப்படிங்கிறப்ப அப்ப பொருள் என்ன பண்ணிட்டு இருக்கு? பின் வந்துகிட்டே இருக்கு. அப்ப பொருள் பின்வரு நிலையணி. சொல்லு அடுக்கி அடுக்கி வந்து ஒரே பொருளை கொடுத்துச்சுன்னா அது சொல் பின்வரு நிலையணி. பொருள் வேறு வேறு சொற்கள் வருது, ஆனா பொருள் மட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பொருள் பின்வரு நிலையணி. அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன இவை அனைத்தும் மலர்ந்தன என்ற ஒரே பொருளையே தருகின்றன. அதனால இது வந்து பொருள் பின்வரு நிலையணி. சொல்லு தொடர்ந்து வந்துச்சுன்னா சொல் பின்வரு நிலையணி. பொருள் தொடர்ந்து வந்துச்சுன்னா ஒரே மாதிரி பொருள் பின்வரு நிலையணி. இவ்வளவுதாங்க வித்தியாசம். புரிஞ்சுங்க, கொஞ்சம் தான், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து 28வது கேள்வி. முன் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது. இப்ப பாருங்க, இது 3வது டைப்பு. முன் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வருது, சொல்லு மீண்டும் மீண்டும் வருது, ஆனா வெவ்வேறு பொருளை தருது. இதுக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னா சொல்லு மீண்டும் மீண்டும் வந்தாலும் பொருள் ஒன்றாக தான் இருந்துச்சு. அதனாலதான் அது சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு பார்த்தோம். இப்ப சொல்லு மாறி மாறி வருது, சொல்லு வந்து மீண்டும் மீண்டும் அதே சொல்லு வருது, ஆனா வெவ்வேறு பொருளை தருவது. அப்படின்னா இததான் என்ன சொல்லுவாங்கன்னா சொல் பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு வரும். அந்த திருக்குறள்ல விளக்கு என்னும் சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து சொல்லும் பொருளும் ஒன்றாக அமைகிறது. இந்த எல்லா விளக்கும் விளக்கல்ல அப்படின்னு இந்த திருக்குறளை கொடுத்து இது எந்த வகையான அணி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு நமக்கு எழுத தெரியணும், குறிக்க தெரியணும்.
அடுத்து 29வது வினா. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது. இயல்பா இருக்கக்கூடிய ஒரு பொருளை மிகைப்படுத்தி கூறுவது. அவர் குணத்துல வந்து இமயத்தை விட உயர்ந்தவர்னு சொல்றோம். ஒருத்தருடைய குணம் வந்து சாதாரணமா நல்ல உயர்ந்த குணம் அப்படின்னு நல்ல நல்ல குணம் அப்படின்னு தான் இருக்கும். அதான் இயல்பா உள்ளது. அதை வந்து ஒரு இதோட உருவகப்படுத்தி சொல்றோம்ல, மிகைப்படுத்தி சொல்றோம்ல. அப்ப அது வந்து என்னன்னா அதை மிகைப்படுத்தி உயர்வாக சொல்வது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. இயல்பாக சொன்னோம்னா அது இயல்பு நவிர்ச்சி அணி. உயர்த்தி சொன்னோம்னா உயர்வு நவிர்ச்சி. இயல்பாக சொன்னோம்னா உள்ளதுபடியே சொன்னோம்னா அது இயல்பு நவிர்ச்சி. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று ஆகாய கங்கை வரும் என்று மிகைப்படுத்தி கூறுவது. இந்த மாதிரி மிகைப்படுத்தி கூறக்கூடியது. அது மாதிரி அந்த அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த சொற்று இதுலயே இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து உயர்வு நகைச்சின்னே சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து 30வது கேள்வி. அலகிடுதலில் நேர் நிறை என்னும் வாய்ப்பாடு எதை குறிக்கும்? அலகிடுறோம் நேர் என்று சொன்னால் ஏற்கனவே பார்த்தோம். நேர் அப்படின்னா அது தேமா. நேர் நிறை அப்படின்னு சொன்னா நேர் நிறை நேர்நிறை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கூவிலம். நேர்நிறை என்பது கூவிலம் ஆகும். நேர் நிறை கூவிலம். சரி, இப்ப நம்ம அடுத்து 30வது கேள்வி. இந்த கூவிலம் எப்படி வந்துச்சு? இந்த இந்த கூவிலம்னு வார்த்தை இருக்குல்ல, அத வந்து அப்படியே அலகிடுதல் செய்வோமே. அந்தாண்டா வி ல இம் 2 குறில்கள் இணைந்து ஒரு ஒற்றெழுத்தோட சேர்ந்து வருமா? அப்ப விலம். அதை தனியா பிரிங்க. இந்த கூங்கிறத மட்டும் தனியா எழுதுங்க. ஒரு ஒரு குறிலெழுத்தோ ஒரு நெடில் எழுத்தோ தனித்து வரும். அதன் அடிப்படையில கூங்கிறது நெடில். அதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. இது பண்ணா கூங்கிறது நேர். வி ல இம் 2 குறில்கள் ஒற்றோட சேர்ந்து வந்தா நிறை, அது நேர் நிறை. அப்ப கூவிலம் என்பது நேர்நிறை என்பது ஆகும். அடுத்து 31வது கேள்வி. 3 சீர்களை கொண்ட அடி எது? 3 சீர்களை கொண்ட அடி. 3 சீர்களை கொண்ட அடி வந்து சிந்தடி தான். சிந்தடி வந்து 3 சீர்களை கொண்ட அடியாகும். சிந்தடி. சரி, அடுத்து 32வது கேள்வி. செய்யுளில் இறுதி எழுத்தோ சீரோ ஒன்றி வருவது. இதை நம்ம ஏற்கனவே மோனை பார்க்கிறப்ப சொன்னோம். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, இறுதி எழுத்தோ அதனுடைய சீரோ ஒன்றி வந்தால் அது இயைபு அப்படின்னு சொன்னோம். ஒரு பாடலின் அடியிலோ சீரிலோ இறுதி எழுத்து ஒத்திருப்பது இயைபு எனப்படும். இதைதான் நான் இங்கிலீஷ்ல வந்து ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெரும்பாலும் இங்கிலீஷ் ரைம்ல போயத்துல வந்து பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் வேர்டு அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் அதை வந்து நம்ம வந்து அது வந்து தமிழ்ல வந்து இயைபு என்று சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல ரைமிங் வேர்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அடுத்து 33வது கேள்வி. ஒரு செய்யுளின் இறுதி எழுத்தோ சொல்லோ அடுத்த செய்யுளின் முதலில் வருவது. அதாவது ஒரு செய்யுளோட இறுதி எழுத்து வந்து அடுத்த வரியினுடைய முதல் எழுத்தா வந்துச்சுன்னா அந்த தொடைக்கு என்ன பேரு? இங்க வந்து தொடைகளை பத்தி தான் சொல்றாங்க. அந்த தொடை எந்த தொடை அப்படின்னா அந்தாதி தொடை. அந்தம். இங்க அந்தாதிங்கிறதுல என்னன்னா அந்த கொடுக்குறாங்க பாருங்க, அந்தம் ஆதியாக வருவது அந்தாதி எனப்படும். அந்தம்ங்கிறது முடிவு, இறுதி எழுத்து. ஆதியாக முதல் எழுத்தாக அடுத்த வரியில முதல் எழுத்தாக வந்துச்சுன்னா அது அந்தாதி எனப்படும். இந்த விளையாட்டெல்லாம் நம்ம வந்து சின்ன பசங்களே விளையாடுவாங்க. இந்த வார்த்தைகளை வச்சு விளையாடுறது.
கூ அதாவது கூதி ஒரு வார்த்தை குதி அப்படின்னு சொல்றோம். தீய வச்சு சொல்லு. தீ தீ சை திசை. சைய வச்சு சொல்லு. சைதை. தைய வச்சு சொல்லு. தைப்பாவை. வைய வச்சு சொல்லு. வைப்பூ. பூவை வச்சு சொல்லு. புன்னகை. கைய வச்சு சொல்லு. கை மருந்து. தூவ வச்சு சொல்லு. துணிவு. இப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். அது அது வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் அது அந்தாதி. அதாவது அந்தம் அந்தம் எழுத்து. அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்து அடுத்து வரக்கூடிய அடியில முதல் எழுத்தா ஆரம்பிக்கும். அந்தாதி தொடர். அடுத்து 34வது கேள்வி. ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை எது? ஏற்கனவே பார்த்தோம். வெண்பாவிற்குரிய ஓசை வந்து செப்பலோசை, இருவர் உரையாடுவது போல இருக்கக்கூடிய ஓசை. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை என்னன்னா ஒரு மயில் அகவக்கூடிய ஓசையா இருக்கும். அது வந்து ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை வந்து அகவல் ஓசை. ஒருவர் மேடையில் பேசுவது அல்லது அழைப்பது போன்ற ஓசை ஆசிரியப்பாவிற்கு உரியது. அகவலோசை என்பது ஒருவர் மேடையில் பேசுவது அல்லது அழைப்பது போன்ற. அகவல் கூப்பிடுறது, அழைக்கிறது, அகவல். அடுத்தது 35வது கேள்வி. மாலையினுடைய இயல்பை கூறும் அணி எது? மாலை. மாலைங்கிறது இந்த இடத்துல வந்து ரெண்டு ரெண்டு வகையிலையும் பொருள் கொண்டலாம். மலர் மாலைன்னு சொல்லிக்கலாம், இல்ல பொழுது இருக்கக்கூடிய மாலை. அதனுடைய இயல்பை கூறக்கூடிய அணி எந்த அணி அப்படின்னு இங்க இயல்பு நவிர்ச்சின்னு இயல்பு நவிர்ச்சி அணின்னு கொடுத்திருந்தாங்கன்னா டிக் அடிச்சிருவோம். இயல்பு அதனுடைய தன்மை மாறாம அப்படியே சொல்றோம்ல, அதனால தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை குறிச்சிருவோம். அதனுடைய இன்னொரு பெயரா அது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இயல்பு நவிர்ச்சி அணி என்றாலும் தன்மை நவிர்ச்சி அணி என்றாலும் ஒன்றுதான். எப்பொருளையும் அதன் உண்மைத்தன்மை விளங்க கூறுவது தன்மை நவிர்ச்சி அணி அல்லது இயல்பு நவிர்ச்சி அணி. அப்படி இல்லாம அதுல வந்து உயர்த்தி சொன்னோம்னா அது உயர்வு நவிர்ச்சி அணி, இல்லைன்னா மிகை நவிர்ச்சி அணி. அடுத்து 36. திருக்குறள் எந்த பாவகையால் ஆனது? திருக்குறள் கேள்வியிலிருந்து பதில். கேள்வியில திருக்குறள்னு இருக்கா, குறள்னு வார்த்தை வந்திருக்கா, பதிலையும் குறள்னு வந்திருக்கா, அப்ப குறள் வெண்பான்னு இருக்குதா? அப்ப நமக்கு எந்த பதிலுமே தெரியலனா கூட இந்த கேள்வியை வச்சுக்கிட்டே நம்ம பதில வந்து டிக் அடிச்சிடலாம். அப்ப இதுதான் கேள்வியிலிருந்து பதிலை நோக்கி. குறள் வெண்பா அதான் சரியான விடை. 2 அடிகளை கொண்ட வெண்பா என்பதால் இது குறள் வெண்பா எனப்படுகிறது. பொதுவாகவே வெண்பா வந்து 4 அடிகள் கொண்டது. அதுல வந்து திருக்குறள் வந்து 2 அடிகள் தான் இருக்கு. அதனால அதை வந்து குறள் வெண்பா என்று சொல்லப்படுகிறது. 37வது கேள்வி. எந்த சீர் விளச்சீர் என்று அழைக்கப்படுகிறது? விளச்சீர். எந்த சீர் விளச்சீர் என்று அழைக்கப்படுகிறது? எந்த சீர் வந்து விலம், அதாவது விலம்ங்கிறது கருவிலம் கூவிலம், அதனாலதான் அது வந்து விளச்சீர் அப்படின்னு சொல்றோம். இந்த கருவிலம் கூவிலம்ங்கிறது எதுன்னா நேர்நிறை, நிறைநிறை, நேர்நிறை, நிறைநிறை. நேர்நிறைங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் கூவிலம். நிறைநிறை என்பது கருவிலம். கூவிலம் கருவிலம். இதுக்கு மேல இருக்கு பாருங்க, நேர் நேர்னு இருக்குல்ல. நேர் நேர் அப்படின்னா தேமா, நிறை நேர் அப்படின்னா புளிமா. நேர்நிறை அப்படின்னா கூவிலம், நிறை நிறை என்றால் கருவிலம். அப்ப எந்த சீர் விளச்சீர் என்று அழைக்கப்படுகிறதுனா நேர் நிறை, நிறை நிறை. அடுத்து 38வது கேள்வி. காய் முன் நேர் வருவது எந்த தலை? காய் முன் நேர் வருவது எந்த தலைனா வெண்சீர் வெண்டலை. காய்ச்சீரின் முன் நேரசை வருவது வெண்சீர் வெண்டலையா. நேருங்கிறது நேரசை. காய்ச்சீரின் முன் நேரசை வருவது வெண்சீர் வெண்டலை ஆகும். அடுத்து 39வது கேள்வி. ஒரு செய்யுளில் அடிக்கோ சீருக்கோ இடையில் வரும் முரண்பட்ட சொற்கள். முரண்பட்ட சொற்கள்னு சொல்லியிருக்கிறானா? அப்ப முரண்ங்கிற வார்த்தை கேள்வியில வந்திருக்கா? அப்ப பதில்ல பாருங்க.
முரண்னு ஒரு வார்த்தை, ஒரு இது வந்திருக்குதா, ஒரு வார்த்தை வந்திருக்குதா? அப்ப அதுதான் விடை, முரண் தொடை. தமிழ்ல சப்போஸ் கேள்விக்கு சரியான பதில் தெரியாத நேரத்துல எதையோ ஒன்று குறித்து விட்டு நம்ம நகர்ந்து விடக்கூடாது. நாம் செய்வது கூட ஒரு அர்த்தமுள்ள ஒரு செயலாக செஞ்சோம்னா கண்டிப்பா சரியான விடை நம்மளே குறிச்சிருப்போம். அப்ப அதன் அடிப்படையில தான் கேள்வியிலிருந்து பதிலுக்கு முரண்பட்ட சொற்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே அது முரண் தொடைதான். அப்ப பகலும் இரவும் போல செய்யுளில் எதிர் சொற்கள் பயின்று வருவது முரண் தொடை. மேடு பள்ளம், ஏழை பணக்காரன், இந்த மாதிரி இந்த மாதிரியான சொற்கள் முரண் தொடை தான். ரெண்டுமே எதிரெதிர் சொற்கள், முரண்பட்ட சொற்கள், ஆனா இணைந்து வந்திருக்கு. சரி, அடுத்து 40வது கேள்வி. உவமை உருபுகள் போல, புரைய, ஒப்ப இதெல்லாம் மறைந்து வருவது. இந்த இந்த உவமை உருபுகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா உவமை அணி, மறைந்து வந்துச்சுன்னா தொகை. மறைந்தாலே தொகைதான். அப்ப உவமை தொகை. மலர் முகம் என்பதில் போல என்னும் உருபு மறைந்துள்ளதால் மலர் போன்ற முகம் அப்படிதான் சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம மலர் முகம் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த உவம உருப உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிடறோம். அப்படி வச்சிட்டோம்னா அது உவமை தொகை. இது அணியில இந்த உவமை தொகை எந்த வகையான அணி அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். உவம உருபு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது உவமை அணி. அப்படி வராம மறைஞ்சு இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. இங்க பதில்ல எடுத்துக்காட்டு உவமை அணின்னு கொடுக்கல. அதனால நம்ம தவறுதலா உருவகத்தையோ சிலேடையோ போய் குறித்து விடக்கூடாது. அதனால அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, எடுத்துக்காட்டு உவமை அணிக்கு இன்னொரு பெயர் தான் உவமை தொகை. அடுத்தது 41வது கேள்வி. ஆசிரியப்பாவின் அடி வரையறை என்ன? ஆசிரியப்பாவின் அடி வரையறை. அங்க பதில பாருங்க. பதில்லையே விரிவா விளக்கமா ஒரு பதில் இருப்பதாக உங்கள் மனசுக்கு தோன்றுகிறதா? ஆமா, தோன்றுது. அந்த உங்க மனசுல தோன்றக்கூடிய அந்த பதில் தான் என்னுடைய பதிலும். 3 அடி முதல் பாடுவோன். பாடுவோன்னா கவிஞன். அந்த கவிஞன் குறிப்பு வரை அவனுக்கு விருப்பம் போல எவ்வளவு அடிகள் வேணாலும் பாடிக்கலாம். அதாவது ஆசிரியப்பா குறைந்தபட்சம் 3 அடிகள்ல இருந்து ஆரம்பிக்கும். அதிகபட்சம் பாடுபவரின் விருப்பத்தை பொறுத்தது ஆசிரியப்பா. அடுத்து 42வது கேள்வி. எந்த அணியில் ஒரு சொல் பல பொருள்பட அமையும்? எந்த அணியில் ஒரு சொல் பல பொருள்பட அமையும் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தம் இருந்தாலே அது இரட்டுற மொழிதல் அணி. அதற்கு இன்னொரு பெயர் தான் சிலேடை அணி. ஓடும் சுழி சுத்தம் அப்படின்னு ஒரு வெண்பா ஒண்ணு வரும். இதில் ஓடு என்பது நாய்க்கும் பொருந்தும் தேங்காய்க்கும் பொருந்தக்கூடிய வகையில அந்த சிலேடை பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த சிலேடை பாடல் எழுதுவதில் வல்லவர் காளமேக புலவர். ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து 43வது கேள்வி. அழகிடுதலில் மலர் என்பது எதனை குறிக்கும்? மலர் என்பது எதை சொல்லும் அப்படின்னா 2 குறில் ஒன்றி வந்திருக்கு, பக்கத்துல ஒற்றெழுத்து சேர்ந்து வந்திருக்கு. ம 2 குறில் இணைந்து வந்திருக்கு, ஒற்றெழுத்து இருங்கிறதோட சேர்ந்து வந்திருக்கு. அப்படின்னா இது எந்த அசையை சொல்லுதுன்னா நிறையசை தான். 2 குறில் இணைந்து ஒற்று வருவது நிறையசை. இது மலர் வாய்ப்பாட்டிற்கு உரியது, நிறையசை. அடுத்து 44வது கேள்வி. வெண்பாவின் ஈற்றடி எத்தனை சீர்களை கொண்டது? வெண்பாவின் ஈற்றடி எத்தனை சீர்களை கொண்டது? இதற்கான விடை 3. வெண்பாவின் ஈற்றடினா இறுதி அடி. ஈற்றடி முச்சீராக, அதாவது முச்சீர் அப்படின்னாலே அது சிந்தடி. அந்த இதுல வரும். ஈற்றடி எத்தனை சீர்களை கொண்டது அப்படின்னா 3 சீர்களை கொண்டது. அது சிந்தடியாக வரும். அடுத்து 45வது கேள்வி. வாரி தந்து. இதில் வாரி என்ற சொல் வருமானம் மற்றும் கடல் என 2 பொருள் தருகிறது. அப்ப
இரு பொருள் தந்தாலே ஒரு வார்த்தை இரு பொருள் தருவது மாதிரி வரக்கூடிய அணி வந்து சிலேடை அணி. ஒரே சொல்லுக்கு இரு பொருள்கள் இருப்பதால் இது சிலேடை அணி எனப்படும். இதற்கு இன்னொரு பெயர் இரட்டுற மொழிதல். மொழிதல்னா சொல்லுதல், இரண்டு பொருள் தருமாறு சொல்லுதல். இரட்டுற மொழிதல் அணி, சிலேடை அணி. அடுத்து 46வது கேள்வி. செய்யுளின் முதல் எழுத்து அளவொத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. முதல் எழுத்து ஒன்றி வருவது பார்த்தோம் மோனைன்னு. கடைசி எழுத்தோ இல்ல சீரோ ஒன்றி வருவது, ஒத்த மாதிரி வருவது இயைபுன்னு பார்த்தோம். இங்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, முதல் எழுத்தை வந்து அளவொத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அதாவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும். அடுத்து 47வது கேள்வி. நேர் 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 என்பதன் வாய்ப்பாடு. நேர் நேர், அதாவது நேர் நேர்னு முடிந்தால் அது காய் தான், காய்ச்சீர் தான். அப்ப காய்ச்சீருங்கிறது நேர் நேர்னு, மூன்றாவது சீர் வந்து நேர் நேர்னு முடியும். மூன்றாவது அசை நேரசை நேர் நேர்னு முடியறதுல வந்து இந்த நேர் 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 அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் நேர் நேர்னா என்ன, நேர் நேர்னா தேமா. அப்ப நேர் நேர் நேர்னு வந்தா தேமாங்காய். நேர் நேர் என்பது தேமா, அதனுடன் நேர் சேர்ந்து வந்தால் தேமாங்காய். சரி, நேர் நேர் என்பதோட நிறை சேர்ந்து வந்தா என்ன சார் அப்படின்னா அது தேமாங்கனி. நேர்னு கடைசி சிறு கடைசி இது வந்துச்சுன்னா அசை, மூன்றாவது அசை வந்துச்சுன்னா அது தேமாங்காய், காய்ச்சீர். சரி, அடுத்து 48வது கேள்வி. அலகிடுதலில் பிறப்பு என்பது எந்த அசையை குறிக்கும்? பிறப்பு என்பது எந்த அசையை குறிக்கும்? பிறப்பு என்பது எந்த அசையை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பிறப்பு அது வந்து நிறைவு. எப்படின்னா பீர இப்பு, அது வந்து நிறை. இரண்டு குறில் ஒரு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தா நிறை. அதோட பூங்கிற எழுத்து தனியா வந்திருக்கு, அப்ப அது வந்து நிறைபூ. நிறை அசையுடன் குற்றியலுகரம் சேர்ந்து வருவதால் நிறைபூ. அப்படி இல்லாம நேர் காசுன்னு இருக்கு, அது வந்து எப்படின்னா நேர்பூன்னு சொல்லுவோம். காங்கிறது நேர், அதோட சூங்கிற குற்றியலுகரம் சேர்ந்து வந்ததுனால அது வந்து நேர்பூ அப்படின்னு சொல்லப்படும். இந்த இடத்துல விடை வந்து நிறைபூ. அடுத்து 49வது கேள்வி. செய்யுளின் சீர்களில் முதல் எழுத்து நெடிலாக இருந்தால் அது எதை குறிக்கும்? செய்யுளின் சீர்களில் முதல் எழுத்து நெடிலாக வந்தால் அது நேரசை. நெடில் தனித்து வருவது நேரசை ஆகும். நெடில் தனித்தோ குறில் தனித்தோ வந்துச்சுன்னா நேரசைன்னு ஃபர்ஸ்ட்லயே நம்ம பார்த்தோம். அது 49வது கேள்வியிலையும் தொடர்ந்து இருக்கு. எங்க வந்தாலும் அது நேரசை தான், விடை ஒன்றுதான். அடுத்த கேள்வி 50வது கேள்வி. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை எது? ஏற்கனவே 2 பா பார்த்துட்டோம். வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை, ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவலோசை. அப்ப வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை எது அப்படின்னு கேட்டோம்னா அது தூங்கலோசை. சீர்தோறும் தாழ்ந்த ஓசை கொண்ட வஞ்சிப்பாவிற்கு தூங்கலோசை உரியது. சரி சார், அங்க ஒரு துள்ளலோசைன்னு இருக்கு, அது இருக்குன்னா அது வந்து வஞ்சி வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா. துள்ளலோசை வந்து களிப்பா. அப்ப வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, வெண்பா செப்பலோசை, வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை. சரி, வெற்றிகரமாக 50 கேள்விகளை, அதற்குரிய சரியான பதில்களை உங்கள் வழியாக நம்ம 2 பேரும் இணைஞ்சே இந்த மாதிரி தேர்வை செய்து முடிச்சிருக்கிறோம். அதனுடைய விடை வந்து ஸ்கோர் வந்து 50க்கு 50 நம்ம எடுத்திருக்கிறோம். அக்யூரசி 100% வந்திருக்கு. இதே வெற்றி நீங்கள் இன்னும் அடுத்த வாரத்தில் எழுதவிருக்கும் 2 பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த ஆசிரியர்
தகுதி தேர்விலும் வந்து அந்த வெற்றி தொடர வேண்டும் என்ற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மணிகணேசன்.